குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். இன்னைக்கு என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, காலக்கணிதம் அப்படின்ற கண்ணதாசன் எழுதிய நூல்களை பற்றி பார்க்க போகிறோம். இதில் நுழையும் முன் பகுதியில் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னாக்கா, இந்த மனிதன் அப்படின்றவங்க ஒரு தனி மனிதனுடையனா இருக்கான் அப்படின்னு சொல்கிறாங்க. சமுதாயத்தில் வாழ்வியல் நெறிகளையும் தெரிந்தவனாக இருக்கான் அப்படின்னு சொல்கிறாங்க. மனிதன் இலக்கணமானவன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது கவிஞன் எப்படி இலக்கிய நயத்தோடு பாடுறானோ அது மாதிரி இலக்கணமானவன் அப்படின்னு சொல்கிறாங்க. கவிதை மனம் கொண்ட இவன் பார்த்தீங்கன்னாக்கா எல்லாத்துலேயும் செய்யறதுக்கு துணிஞ்சு செய்வான் அப்படின்னு சொல்கிறாங்க. இது செல்வத்திற்கோ பதவிக்கோ அடி பணிய மாட்டான். மற்றவங்களுக்கு எதுவாக இருந்தாலும் பகிர்ந்து கொடுத்து மனிதனுடைய அந்த இயல்புகளை மாற்றங்கள் அப்படின்ற இயல்புகளை கொண்டு வருவான்னு சொல்லுவாங்க. எதையும் மறைக்காமல் துணிந்து செய்பவன் தான் மனிதனுடைய இயல்பு. மனிதனுடைய இந்த கவி தத்துவத்தில் ஒன்றுதான் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த கவிதையில சாரமா கொடுக்கப்பட்டுள்ளது. காலக்கணிதம். கவிஞன் அப்படின்றவன் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு காலக்கணிதன் அப்படின்னு சொல்றாங்க. அவன் கருதப்படுகின்ற பொருள் பார்த்தீங்கன்னாக்கா வேறு எதுவுமே வைக்கல. அதாவது அவன் சொல்ற அளவுக்கு பார்த்தீங்கன்னா அந்த பொருள் இல்லைன்னு சொல்றாங்க. அதாவது கவிஞன் அப்படின்றது தன்னுடைய கவிதை இருக்கு, அதுல அவன் அதை எதுவுமே அழிக்காத அளவுக்கு அந்த உருவாக்கி வச்சிருக்கான் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் புவியின் நானோர் புகழுடை தெய்வம் அப்படின்னா அவன் தெய்வமா இருக்கான். அந்த கவிதையை உருவாக்கி அந்த கவிதை மூலயமா அந்த சொற்கள் மூலயமா அவன் தெய்வமா தெரிகிறான் மற்றவங்களுக்குன்னு சொல்றாங்க. அப்புறம் பொன் போன்றவும் விளங்குகின்றான் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது சரி என்றால் அதை செய்வான் அப்படின்னு சொல்றாங்க. தவறு அப்படின்னாக்கா அதை செய்ய மாட்டான். அந்த இது எதிர்ப்பான் அப்படின்னு சொல்றாங்க. ஆக்கல், அழித்தல், அழித்தல் இது எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா இறைவனுடைய செயல்தான். அதை இவரும் அறிஞ்சிருக்காரு அப்படின்னு சொல்றாரு. நானும் எனக்கும் தெரியும் அப்படின்னு சொல்றாரு. அடுத்தது செல்வர்கள் கையில மாட்டிக்காம, அது மட்டும் இல்லாம செல்வர்கள் கையிலையும் மாட்டிக்காம பதவி இருக்குது அப்படின்றதுக்காக பதவியை இது பண்ணியும் பார்த்தீங்கன்னாக்கா மற்றவங்கள எதுவுமே பண்ணாம பாசம் மிகுந்தவனாகவும் பற்றும் மிகுந்தவனாகவும் ஆசையை தருவன அனைத்தையும் பற்றுவேன் அப்படின்னு சொல்றாங்க. இதுல மற்றவங்களுக்கு உண்டு அப்படின்னாக்கா மற்றவங்களுக்கு தருவான். அவங்களாண்ட இருந்துச்சு அப்படின்னா மற்றவங்களுக்கு தருவான். இல்லை அப்படின்னாக்கா கதவை தட்டி வாங்கவும் தயங்க மாட்டான் அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் வண்டு தன்னுடைய மலர் மேல உட்கார்ந்து தேனை உறிஞ்சி எல்லாருக்கும் எப்படி வாயார ருசிக்குதோ அது போல கம்பன், பாரதி தாசன் தாசன் இவங்க எல்லாம் சொல்ல முடியாத சொற்களையும் நான் சொல்லுவேன் அப்படின்னு சொல்றாரு. அடுத்தது அவரை புகழ்ந்தா அவளுக்கு புல் அரிக்காதுன்னு சொல்றாங்க. இகழ்ந்தாலும் எதுவுமே இறந்து விடாது அப்படின்னு சொல்றாரு. அடுத்தது அவரை பார்த்தீங்கன்னாக்கா அவருக்கு எதிராக எந்த ஒரு வாக்குவாதமும் ஈடுபடக்கூடாது. அவர் இறந்ததுக்கு அப்புறம் எதுவாக இருந்தாலும் சொல்லுங்க. ஏன்னா அதாவது காடு முரடான பாதையிலே கூட பார்த்தீங்கன்னா நான் மாறி தியந்து வந்தவன் அப்படின்னு சொல்றாங்க. அது அந்த போல இல்லை, நான் எல்லாம் தெரிஞ்சவன் அப்படின்னு சொல்றாரு. அப்புறம் மாற்றம் அப்படின்றது மானிட தத்துவம். மாற்றம் அப்படின்றது கண்டிப்பா மனிதர்களிடையே இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இந்த மாறக்கூடிய உலகுல மகத்துவத்தை அறியணும் அப்படின்னு சொல்றாங்க. எது தீமை எது நன்மை அப்படின்றது எல்லாருக்கும் தெரியும் அப்படின்னு சொல்றாங்க. எல்லா உயிருக்கும் பயன் தரும் வகையில தான் பார்த்தீங்கன்னாக்கா நான் செல்வேன் அப்படின்னு சொல்றாங்க. தலைவரா இருந்தாலும் இல்லை சட்டமா இருந்தாலும் இல்லை சபையா இருந்தாலும், அதாவது இங்க கொடுத்துருக்கிறது தலைவர் மாறுவர், தர்பார் மாறுவர்னா சட்டம் தத்துவம் இதெல்லாமே மாறினாலும் இல்லை ஆட்சியே மாறுச்சு அப்படின்னாலும் கொள்வோர் கொள்றவங்க கொண்டுட்டு இருந்தாலும், அதாவது எடுத்துக்கிறவங்க எடுத்துக்கிட்டாலும் குறை சொல்றவங்க குறை சொன்னாலும் இதுதான் உண்மை அப்படின்றத நான் சொல்லுவேன். உள்ளதை உள்ளவாறு நான் சொல்லுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் தான் தொடக்கம் நான் தான் முடிவு, நானும்
நான் உரைப்பது தான் இந்த நாட்டினுடைய சட்டம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கண்ணதாசன் முடிக்கிறாரு. இந்த பாடலை கண்ணதாசன் வந்து முடிக்கிறாரு. இவரை பத்தி ஆசிரியர் குறிப்பு நம்ம பார்க்கலாம். காலக்கணிதம் என்னும் இப்பாடப்பகுதி கண்ணதாசனின் கவிதைகள் என்னும் தொகுப்பில் இடம்பெற்றுள்ளது. முத்தையா என்னும் இயற்பெயரைக் கொண்ட கண்ணதாசன் இன்றைய சிவகங்கை மாவட்டத்தில் சிற்றூரான சிறுகூடல்பட்டியில் பிறந்தவர். இவரது பெற்றோர் சாத்தப்பன், விசாலாட்சி அம்மையார். 1949ஆம் ஆண்டில் கலங்காதிரு மனமே என்ற பாடலை எழுதியவர். இவர் திரைப்பட பாடலாசிரியராகவும் திரையுலகில் இலக்கிய உலகில் சிறந்து விளங்கியவராகவும் கண்ணதாசன் இவர் சிறந்த கவியரங்க கவிஞராகவும் பேச்சாளராகவும் திகழ்கின்றனர். தனது திரைப்பட பாடல்களின் வழியாக எளிய முறையிலேயே மெய்யியலை மக்களுக்கு கொண்டு சேர்த்தவர். சேரமான் காதலி என்னும் புதினத்திற்காக சாகித்ய அகாடமி விருது பெற்றவர். தமிழ்நாட்டின் அரசின் அரசவை கவிஞராகவும் ஆக்கப்பட்டு சிறப்பு பெற்றுள்ளார். Thank you for watching this video.